வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேத்து Q&A 66ல இருக்கக்கூடிய லைவ்லயே வந்த ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, அத தனியாவும் போட்டிருப்பாங்க. இப்ப அது நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஜாதகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு. அதாவது அவங்க சொன்னது எனக்கு ஆயுள் ராகு திசையில ஆயுள் பிரிஞ்சிரும். 6வது திசையில 6வது புத்தியில எனக்கு ஆயுள் இல்ல அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொன்னாரு அப்படின்னு. சரி, எனக்கு அது கேட்டோன்னே டென்ஷன் ஆனது. முதல்ல இந்த ஜாதகத்தினுடைய விஷயத்த பார்க்கலாம். இந்த ஜாதகம் மலேசியால கேரள பிறந்த ஜாதகம். 11 ஆகஸ்ட் 1982 12:48 PM. ஓகே. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், துலாம் லக்னம். இந்த ஜாதகத்தோட முதல் சிறப்பு ராசி லக்னத்தோட குரு தொடர்புல இருக்காரு. ராசி லக்னத்தோட மங்கள யோகத்துல செவ்வாயின் ஆதிக்கத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா. செவ்வாய் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல செவ்வாய் சார்ந்த அமைப்புகள்ல லாபம் எடுக்கக்கூடிய ஜாதகம். ஆனா அவங்க 2015ல இருந்து அப்படி நன்றாக இல்லை. சாரி, 2005ல இருந்தே அப்படி ஒன்றும் நல்லா இல்லை. ஏன்னா இவங்களுக்கு சின்ன வயசுல நடந்தது சுக்கரதசை கிட்டத்தட்ட 2005 வரைக்கும். அதுக்கு பிறகு வர்ற சூரியன் திக்பலமா இருக்கிறாரு. சந்திரன் 7ஆம் இடத்துல நிஷ்பலமா இருக்கிறாரு. நிஷ்பலம்னா நிஷ்பலமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்காரு. அப்படி எடுத்துங்க. ஓகே. இந்த இடத்துல என்னன்னா, இந்த ஜாதகத்தினுடைய வளர்ச்சியை, இந்த ஜாதகத்தினுடைய உயரத்தை இவங்க இன்னும் ஃபீல் பண்ணல அப்படின்றதான் விஷயம். ஏன்னா துலாம் லக்னத்துக்கு சூரிய சந்திரர்கள் பெரிய நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த அடிப்படையில இந்த ஜாதகத்தோட ஸ்பெஷல் விஷயமே என்னன்னா, ராகு தசை தாங்க மிகப்பெரிய யோக பலன்களே செய்ய போகுது. ஓகே. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ராகுவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தாங்க மிகப்பெரிய ஜோசியர். ஓகேங்க. ஓகேங்களா. ஏன்னா ராகு எப்பொழுதுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பலனை தருவார். சரி, இந்த இடத்துல ராகு என்ன மாதிரியான பலனை தான் கொடுக்க போறாரு? பார்க்கும்போதே உங்களுக்கு முதல்ல தெரியுற விஷயம், தந்தை சம்பந்தப்படுற விஷயம் கெடும். அதை நான் அங்க அந்த லைவ்லயே சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு அவங்க அந்த லைவுக்கு முடிஞ்ச பிறகு ஒரு காமெண்ட் கொடுத்துருந்தாங்க பாருங்க, சுபாஷினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெண்ட்ல பாருங்க, ஆமா சின்ன வயசுல இருந்து அப்பா சம்பந்தப்படுற விஷயங்கள் எங்களுக்கு பெருசா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே காமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமா, ஏன்னா 9ஆம் இடத்தோட இந்த இருள் கிரகங்கள் ஒரு மாதிரி வரும்பொழுது அப்பா சம்பந்தப்படுற விஷயம் கெடும். அப்பாவின் சில தன்மைகள் கெடும். சரி, இந்த ராகு திசையில அப்பா முழுமையாக கெடுவார். அப்பா சம்பந்தப்படுறது, அப்பா சார்ந்த விஷயங்கள் கெடும். அதே நேரத்துல ராகு என்னத்தை கொடுப்பார் அப்படின்னா, இந்த ராகு என்னவாக பலன் தருவார்னா, சுபரின் தொடர்புலையும் லக்ன ராஜயோகர்களின் தொடர்புலையும் 5 9ஆம் அதிபதிகளோட தொடர்புல வந்துடுறாருல, அந்த அந்த புதனை போலதாங்க அவர் பலன் செய்யணும். சுபரின் வீட்டுல சுபரின் தொடர்புல இருக்கக்கூடிய ராகு புதனை போலவே பலன் செய்ய போறவர். ராகு தசை மிகப்பெரிய உயரத்தை அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் அவங்க அனுபவிக்காத நன்மையை ராகு தசையில தாங்க அந்த ஜாதகர் அனுபவிப்பாங்க. சரி, இப்ப ஏங்க அவர் அப்படி சொல்லியிருப்பாரு? 6வது தசையில 6வது புத்தியில மரணம் வரும். இதெல்லாம் ஜோசியம் பார்க்க தெரியாதவங்க எழுதி கொடுத்த சில விஷயம். இந்த 10 பொருத்தம் மாதிரி, நட்சத்திரத்தோட அமைப்புல வர்ற மாதிரி, இந்த தசையில 4வது தசை நல்லா இருக்காது, 5வது தசை நல்லா இருக்காது அப்படின்னு சில விஷயத்துல சொல்லுவாங்க பாருங்க. அந்த அமைப்புல தான் எனக்கெல்லாம் 4வது தசை தான் போய்கிட்டு இருக்கு, நல்லா தான் இருக்கிறேன். இந்த விஷயத்துல இந்த 6வது தசையில 6வது புத்தியில மரணம் அவ்வளோ ஈஸியாலாம் இதை கணிச்சிட முடியாது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் புரியும். அதுல இந்த ராகு பாக்கியங்களை கொடுக்க போறார், லாபங்களை கொடுக்க போறார். இந்த அமைப்புல நல்ல பேரோட புகழோட அந்தஸ்து அந்த 9ஆம் இடத்து நல்ல பலன்களை ராகு கொடுக்க போறாரு. ஆனா தந்தையை மட்டும் கெடுப்பார். பாக்கியங்களை கெடுப்பாரா? கெடுக்க மாட்டார். அவரு தான் கொடுக்கணும். அவங்க புதனின் தன்மைகளை அப்படியே லாப அமைப்புகளை இந்த ஜாதக ராகு திசையில தாங்க நல்லா இருப்பாரு. இப்ப ஏன் அவர் அப்படி சொன்னாரு? ஒரு 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 அமைப்புல ஒருவேளை நானும் யோசிச்சேன், என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்த ஆயுளை காப்பாத்திடுற கடவுள் மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு. இந்த இடத்துலங்க நீங்க பரிகாரம் பண்ணாலும் சரி, பரிகாரம் பண்ணலனாலும் சரி, ஆயுள் பங்கம் இல்லை. ராசி லக்னம் நல்ல பலமா இருக்கக்கூடிய அமைப்பு. லக்னத்தையும் ராசியும் குரு தொடர்பு கொள்றாரு. ராசிநாதன் பலமா இருக்கிறாரு. லக்னாதிபதி இந்த இடத்துல 10ஆம் இடத்துல அவர் அந்த கேந்திர பலத்துல இருக்கிறார். நிஷ்பலம் தான், ஆனா கேந்திர பலத்தோட இருக்கிறாரு. அவர் விருப்பமான சந்திர கேந்திர அமைப்புகள்ல ஒளியான நிலையில அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஜாதகங்க. ஆனா இன்னும் இந்த ஜாதகத்தோட ஆக்சுவல் ஒரு லைஃப் நீங்க இன்னும் வாழல. அந்த வாழ்க்கையை ராகு தசை தான் கொடுக்கும். சரிங்களா. ராகு திசையில ரொம்ப நல்லா இருப்பீங்க. செவ்வாய் சார்ந்த துறைகள்ல ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும். செவ்வாய் தான் இப்ப செவ்வாய் புத்தி நடக்குதுல, இந்த 7.5 சனியில மட்டும் இப்போ உங்களுக்கு மேஷராசிக்கு வர்ற 7.5 சனியில மட்டும் ஏதாவது விபத்து, காயம், சர்ஜரி மாதிரி ஏதாவது ஒண்ணு விலகி அதுக்கு பிறகு ராகு திசையில மிகப்பெரிய உயரத்தை செவ்வாய் சம்பந்தப்படுற துறையிலே எடுப்பீங்க. ஏன்னா ஜாதகத்துல செவ்வாய் தான் அதிக சுப அமைப்புல இருக்காரு. இதுல பாருங்க, ஏதாவது செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இதெல்லாம் ஒரு மாதிரி சமையல், சாப்பாடு இது மாதிரியான விஷயங்கள் அழகுபடுத்துறது இந்த மாதிரி ஏதாவது வரும். இது உங்ககிட்ட செக் பண்ணும். ஏன்னா நிறைய கிரகங்கள் சுப அமைப்புல இருக்கு. ஆனா அடிப்படையில செவ்வாய், தண்ணீர், சந்திரன் இது சார்ந்த அமைப்புகள்ல அழகு சம்பந்தப்படுற விஷயம் இந்த மாதிரி ஏதாவது வரும்.
அதனை ராகு திசையில நீங்க நல்ல வருமானமா, லாபமா மாத்த முடியும். சரிங்களா? அந்த மாரி இருக்கிற நல்ல ஜாதகம். அதனால இதுக்கப்புறம் எங்கேயுமே ஜாதகமே பார்க்க போவாதீங்க. இந்த மாரி சொல்றவங்கட்டலாம் இந்த வீடியோ கொண்டு போய் காட்டுங்க. இந்த மாரி ஒருத்தர் சொன்னாருங்க அப்படின்னு. சரிங்களா? இந்த மாரி சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.